குடும்பத்தினர் சார்பாக ஏற்புரை வழங்குவதற்காக மாண்பமை நீதியரசர் ஆர் சுரேஷ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மறைந்தும் மறையாமல் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வ திரு இரா சம்பத்குமார் அவர்களுடைய திருவுருவப் படத்தை திறந்து அவருக்கு மிகுந்ததொரு புகழஞ்சலியை செலுத்த வேண்டுமென்று விரும்பி அவரால் கடந்த 25 ஆண்டுகளாக செம்மையாக வழிநடத்தப்பட்ட புதுக்கோட்டை கம்பன் கழகம் அவர் இறந்து ஒரு 3 நாட்களிலேயே அதனுடைய தலைவரும் அவருடைய மற்ற உறுப்பினர்களும் எங்கள் குடும்பத்தை அணுகி, சகோதரர் சம்பத்குமார் அவருடைய இழப்பு உங்கள் குடும்பத்திற்கு மிகுந்த துயரத்தையும் இழப்பையும் தரக்கூடியது என்றாலும் அவருடைய வாழ்க்கை பயணம் என்பது பொது வாழ்க்கை பயணம், இலக்கிய பயணமாக அமைந்துவிட்டபடியால் அதிலும் கம்பன் வழியிலே அவர் வெகு தூரம் பயணப்பட்டு விட்டபடியால் அவருக்கான ஒரு நினைவஞ்சலி விழா நிகழ்ச்சியை நடத்துகின்ற பொறுப்பை எங்களுக்கு தாருங்கள் என்று கம்பன் கழக தலைவரும் உறுப்பினர்களும் எங்கள் குடும்பத்து உறுப்பினர்களை அணுகி கேட்டபொழுது அதுதான் சரியான முடிவாக இருக்கும் என்று நாங்களும் சிந்தித்து இந்த நிகழ்வை அரங்கேற்றுவதற்கு அவர்களோடு ஒத்துழைத்து அதன் அடிப்படையிலே புதுக்கோட்டை கம்பன் கழகம் நடத்துகின்ற இரா சம்பத்குமார் அவர்களுடைய இந்த படத்திறப்பு புகழஞ்சலி நிகழ்வில் சிறந்ததொரு தலைமையை வழங்கி கொண்டிருக்கிற தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்பி கேட்டபொழுது கம்பன் கழகத்தார் உங்களை விரும்புகிறார்கள், நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிறார்கள் என்கிற விருப்பத்தை சொன்னபொழுது இது நீங்கள் அழைக்க வேண்டும் என்று இல்லை, நிச்சயமாக நான் ஆற்ற வேண்டிய கடமை இது என்று சொல்லி அதற்காக தன்னுடைய பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து இந்த மார்ச் 1ஆம் தேதி அன்று புதுக்கோட்டையிலே நான் இருப்பேன் என்று உறுதி சொல்லி புதுடில்லியில் இருந்து வந்து இன்றைக்கு இந்த நிகழ்வை சிறப்பித்திருக்கிற, படத்தை திறந்து புகழஞ்சலி செலுத்தியிருக்கிற எங்களுடைய மூத்த சகோதரர் அன்பிற்குரிய உச்சநீதிமன்ற நீதியரசர் அரங்க மகாதேவன் அவர்களே, கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஏறக்குறைய 40 ஆண்டுகள் நான் சட்டக்கல்லூரியில் படிக்கின்ற காலத்தில் இருந்து என்னோடும் சரி என்னுடைய குடும்ப உறுப்பினர்களோடும் சரி தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சகோதர நீதியரசர்கள் பாரதிதாசன் அவர்களே, ஜெயச்சந்திரன் அவர்களே, மார்ச் 1ஆம் தேதி இந்த விழா இருக்கிறது, நீங்கள் வர வேண்டும் என்கின்ற விருப்பத்தை சொன்ன பொழுது இந்த திகதியிலே எங்களுடைய பத்திரிகை குழுமத்தினுடைய மேனாள் ஆசிரியருக்கான ஒரு விழாவை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். ஆனால் புதுக்கோட்டை கம்பன் கழகமும் சம்பத்குமாரும் உங்கள் குடும்பமும் அதை தாண்டி எத்தனையோ காரணங்களுக்காக எங்களுடைய விழாவை ஒத்தி வைத்துவிட்டு நான் வருகிறேன் என்று சொல்லி இங்கு வந்து கலந்து கொண்டு புகழஞ்சலி செலுத்தி இருக்கக்கூடிய தினமணியினுடைய ஆசிரியர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய கி வைத்தியநாதன் அவர்களே, அதேபோல்
ஓய்வுக்கு பிறகும் தமிழ் பணியும் இறைப்பணியும் என்னுடைய இரண்டு கண்கள் என்று செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மூத்த அன்பு சகோதரர் திரு ராஜேந்திரன் IAS அவர்களே, இந்த அரங்கிலே கலந்து கொண்டு தங்களுடைய புகழஞ்சலியை பதிவு செய்திருக்கக்கூடிய தமிழகத்தின் பல்வேறு கம்பன் கழகங்களுடைய தலைவர்களே, பொறுப்பாளர்களே, திரு சம்பத்குமார் தலைமை தாங்கி அல்லது அவருடைய சிறந்த பங்களிப்போடு புதுகை மாவட்டத்திலே நடைபெற்ற பல்வேறு இயக்கங்களினுடைய பிரதிநிதிகளாக இங்கே புகழஞ்சலி செலுத்தியிருக்கக்கூடிய பெரியவர்களே, இந்த அரங்கம் நிறைய கடந்த 3 மணி நேரமாக அமர்ந்து இந்த புகழஞ்சலியை தங்களுடைய பங்களிப்பை மிகச்சிறப்பாக தந்து கொண்டிருக்கக்கூடிய சான்றோர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக புதுக்கோட்டை கம்பன் கழகத்தினுடைய ஆற்றல் மிகு தலைவர் அன்பிற்குரிய திரு ராமச்சந்திரன் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கம்பன் கழகத்தினுடைய ஏனைய உறுப்பினர்கள், நீதித்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நீதிபதிகள், இலக்கியத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய இலக்கியவாதிகள், பல்வேறு அரசியல் இயக்கங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரியவர்கள், சன்னிதானங்கள், இன்னும் பல்துறை பிரிவுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்புசால் பெருமக்கள், உறவு நட்பு என்று ஒரு பெரும் கூட்டமாக திரண்டு வந்து இன்றைக்கு இந்த புகழஞ்சலியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேரையும் என்னுடைய மிகுந்த அன்பால் வணங்கி மகிழ்கிறேன். ஏறத்தாழ 22 பேர் பேசியிருக்கிறார்கள் இந்த புகழஞ்சலியிலே. இந்த 22 பேரும் தெய்வ திரு சம்பத்குமார் அவர்களை பற்றியும், அவர் ஆற்றிய பணிகள் பற்றியும், அவர் செய்த தொண்டு பற்றியும், அவர் நடந்து வந்த பாதை பற்றியும், அவர் தடம் பதித்தது பற்றியும், அவர் பிறருக்கு செய்த உதவி, ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் செய்த உதவி, ஒவ்வொருவருடைய சுக துக்கங்களை பகிர்ந்து கொண்ட பாங்கு, இப்படி அவரவர்கள் எப்படிப்பட்ட உணர்வுகளை, எப்படிப்பட்ட உதவிகளை, எப்படிப்பட்ட நட்பை அவர்கள் பெற்றார்களோ சம்பத்குமாரிடமிருந்து, அவற்றையெல்லாம் இங்கே புகழ் அஞ்சலியாக, புகழ் மாலையாக தொடுத்து கடந்த 3 மணி நேரமாக உங்களுடைய செவிகளுக்கு தந்தார்கள். பேசுகின்ற பொழுது இந்த மேடையில் மாத்திரமல்ல, இன்னும் பல இடங்களில், பல மேடைகளில் சம்பத்குமாரை பற்றி பேசுகின்ற பொழுதும் சரி, என்னை பற்றி பேசுகின்ற பொழுதும் சரி, என்னுடைய சகோதரர்களை, சகோதரியை, குடும்ப உறுப்பினர்களை பற்றியெல்லாம் பேசுகின்ற பொழுது பல நண்பர்கள் குறிப்பிட்டு சொல்வது உண்டு. புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஒரு பெரிய குடும்பம், ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம், ஒரு புகழ் மிகுந்த குடும்பம், அதிலிருந்து வந்தவர் இவர் என்று சொல்லி வெடித்து பேசுவது உண்டு. நான் யோசித்து பார்ப்பேன். எத்தனையோ குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன், எத்தனையோ பெரியவர்களை பார்த்திருக்கிறேன், நிறைய செல்வந்தர்களை பார்த்திருக்கிறேன், நிறைய தொண்டு செய்தவர்களை பார்த்திருக்கிறேன். இன்னும் பன்னெடுங்காலமாக பல பொறுப்புகளிலே, பதவிகளிலே தொடர்ந்து இருப்பவர்களை, அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை நான் அறிந்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். அவர்களையெல்லாம் பாரம்பரியமிக்க குடும்பம், பெரிய குடும்பம், புகழ்மிக்க குடும்பம் என்று சொன்னால் அது பொருத்தமாக இருக்கலாம். எங்களை பொறுத்த அளவிலே மிகுந்த பொருள் ஈட்டிய குடும்பம் அல்ல, நிறைய சம்பாதித்த குடும்பமும் அல்ல. சொல்லப்போனால் புதுக்கோட்டை நகரிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய வல்லத்திராகோட்டை என்கிற கிராமம், புதுக்கோட்டை மக்களுக்கு தெரியும், வெளியூரிலிருந்து வருபவர்களுக்காக சொல்கிறேன். அங்கே நான் அறிந்தவரை, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அறிந்தவரை, என் தந்தையார் எங்களுக்கு சொன்னவரை,
போஜன் அம்பலகாரர் என்று ஒருவர் இருந்தாராம். அவருடைய பிள்ளை அடைக்கன் அம்பலகாரர் என்று ஒருவர் இருந்தாராம். அவருடைய பிள்ளை முத்துக்கருப்பன் அம்பலகாரர் என்று ஒருவர் இருந்தாராம். அவருடைய பிள்ளை சாமி அம்பலகாரர் என்று ஒருவர் இருந்தாராம். அவருடைய பிள்ளை ராமசாமி அம்பலகாரர் என்று ஒருவர் இருந்தாராம். அவருடைய பிள்ளை நால்வர், அதில் மூத்தவர் சாமிநாதன் அம்பலம் என்று ஒருவர் இருந்தாராம். அந்த சாமிநாதன் அம்பலகாரருக்கு 2 குழந்தைகள், அதில் மூத்தவராக சின்னையா அம்பலகாரர் என்று ஒருவர் இருந்தார். ஏனென்றால் அவர் என்னுடைய தாத்தா. சின்னையா அம்பலகாரருக்கு ஒரு குழந்தை. என்னுடைய தாத்தாவிற்கு 50 ஆண்டு காலம் குழந்தை இல்லாமல் 52வது வயதிலே பிறந்த ஆண் குழந்தை, ராமச்சந்திரன் என்று பெயரிட்டு வளர்த்த குழந்தை. அந்த குழந்தை தான் என்னுடைய தந்தையார். அந்த குழந்தைக்கு, அந்த ராமச்சந்திரன் என்பவருக்கு, அவர் அம்பலகாரர் என்கிற பட்டத்தை தொடரவில்லை. அவருக்கு 4 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும். அந்த 4 ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை எல்லோருக்கும் மூத்தவராக அந்த குடும்பத்திலே வந்து உதித்தவர் தான் இன்றைக்கு நீங்கள் புகழஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சம்பத்குமார். சரி, சம்பத்குமார் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை, பிரம்மச்சாரி என்று உங்களுக்கு தெரியும். நாங்கள் 4வரும் திருமணம் செய்து கொண்டோம். எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் சொன்ன போஜன அம்பலகாரரில் துவங்கி என்னுடைய பிள்ளை வரைக்கும் 10 தலைமுறை. இந்த 10 தலைமுறை தான் எங்களுக்கு வரலாறு தெரிகிறது. இந்த வரலாற்றிலே இவர்கள் என்ன செய்தார்கள் இந்த 10 தலைமுறைக்காரர்களும் என்று சொன்னால், அந்த ராமசாமி அம்பலகாரருக்கு முன்னால் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றால், விவசாயம் செய்திருப்பார்கள், அவ்வளவுதான். அந்த ஊரிலே வாழ்ந்திருப்பார்கள், விவசாயம் செய்திருப்பார்கள், அவ்வளவுதான் எங்களுக்கு தெரிகிற வரலாறு. ஆனால் அந்த ராமசாமி அம்பலகாரரில் துவங்கி என்னுடைய தந்தையார் வரை வரலாறு தெரிகிறது. அவர்கள் எப்படி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ஊரினுடைய தலைவராக இருந்திருக்கிறார்கள். அதற்கு பிரிட்டிஷ் காலத்திலே ராஜா தொண்டைமானுடைய ஆட்சியிலே ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு குடும்பத்திலே இருக்கக்கூடிய தலை குடும்பமாக வைத்து அதனுடைய மூத்த பிள்ளையை, ஆண் பிள்ளையை அந்த கிராமத்திலே ஒரு தலைவராக்குவார். அதற்கு அம்பலகாரர் என்று அவர்கள் பெயர் கொடுத்து வந்தார்கள். அப்படிப்பட்ட அம்பலகாரர் என்கின்ற அந்த பொறுப்பை தாங்கி, அது ஒரு பட்டம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள், அந்த பொறுப்பை தாங்கி அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அவர் பொறுப்பானவர். அங்கே இருக்கக்கூடிய பிணக்குகளை அவர்தான் தீர்த்து வைக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நல்வாழ்வை அவர்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அரசர் கட்டளையிட்டு அரசருடைய கட்டளையை நிறைவேற்றி வந்த குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். எங்களுக்கென்று நிலப்புலன்கள் உண்டு, விவசாயம் ஒன்றுதான் தொழில். என்னுடைய தந்தையார் வரைக்கும், என்னுடைய தாத்தா வரைக்கும் அப்படித்தான் தொடர்ந்தது. தாத்தா காலத்திலே வல்லத்திராகோட்டையிலே கிராம பஞ்சாயத்து உருவாக்கப்பட்டது 1930களில். அப்பொழுது முதல் பஞ்சாயத்து தலைவரான சின்னையா அம்பலகாரர் ஒரு 30 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த பஞ்சாயத்தினுடைய தலைவராக இருந்தார். அதற்கு பிறகு என்னுடைய தந்தையார், அவர் தொடர்ந்து அந்த கிராமத்து பஞ்சாயத்துடைய தலைவரானார். ஜனநாயக முறைப்படி தேர்தலிலே நின்று வெற்றி பெற்று தலைவரானார். 40 ஆண்டுகள் அவர் அந்த பஞ்சாயத்தினுடைய தலைவரானார். ஒரு சாதாரண கிராமமாக இருந்த வல்லத்திராகோட்டை இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு முன்மாதிரி கிராமமாக, மாடல் வில்லேஜ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கிராமத்தை உயர்த்தினார். சரி, அவருடைய பணி அப்படி போய்விட்டது என்றால், அவருக்கு பிறந்த பிள்ளைகளாகிய நாங்கள், எங்களில் மூத்தவர் தான் சம்பத்குமார். அவர் 27 வயதில் இது போன்ற பொது விஷயங்களில் ஈடுபட ஆரம்பித்து, நாங்கள் அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி திருமணம் செய்து கொள்ளாமல் அவருக்காக காத்திருந்து, நாங்களெல்லாம் எங்களுடைய இளமை காலத்தினுடைய இறுதியிலே திருமணம் செய்கின்ற அளவிற்கு எங்களை எல்லாம் தள்ளியது அவருடைய பொறுப்பு. காரணம், அவர் ஒரு தீர்மானமான முடிவை எடுத்து விட்டார். நான் மூத்த பிள்ளை,
நம்முடைய குடும்பத்திலே இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் பொது தொண்டு செய்வதற்கு. இந்த நவீன காலத்திலே அம்பலகாரர் பட்டமெல்லாம் எடுபடாது. பொது தொண்டு செய்வதன் மூலமாக, மக்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக அவர்களுடைய மனங்களை வென்றாக வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டை எடுத்துக்கொண்ட சம்பத்குமார் தன்னுடைய 27வது வயதில் பொது வாழ்க்கையிலே அடிவெடுத்து வைத்து பதவிகளை பெறவில்லை, பட்டங்களை பெறவில்லை. அவர் எம்ஏ பட்டதாரி. எம்ஏ பட்டம் படித்தவர் ஏதோ ஒரு வேலைக்கு சென்றிருக்கலாம். வேலைக்கு செல் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது முடியாது என்று மறுத்துவிட்டார். பிறகு வற்புறுத்தி நாங்கள் ஒரு தொழிலை துவங்கி கொடுத்த பொழுது அதைத்தான் நண்பர் ஜெயச்சந்திரன் சுட்டிக்காட்டினார். ஒரு சிறிய ஒரு வியாபார ஸ்தலத்தை உருவாக்கி கொடுத்தோம். ஒரு வருடம் அந்த வியாபாரத்திலே இருந்தார். பிறகு எனக்கு இது சரியாக வராது என்று சொல்லிவிட்டு தன்னுடைய பங்குதாரரிடமே அந்த வியாபாரத்தை ஒப்படைத்து விட்டு வெளியே வந்து விட்டவர். அன்றிலிருந்து கடந்த 11ஆம் தேதி மருத்துவமனையிலே அவர் சேர்க்கப்படுகின்ற வரை தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடர்ந்தவர் தான் சம்பத்குமார். இப்படிப்பட்ட இந்த வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது நாம் சம்பாதித்தது என்ன, எதற்காக நம்மை பாரம்பரியமான குடும்பம் என்று சொல்கிறார்கள், எதற்காக புகழ்மிக்க குடும்பம் என்று சொல்கிறார்கள் என்று எண்ணி எண்ணி பார்க்கின்ற பொழுது எனக்கு கிடைத்த விடைதான் இங்கே உங்களுக்கு புகழஞ்சலியாக சொன்னார்கள். நான் நீதிபதியாக இருக்கிறேன், இன்னும் சில காலத்திலே நான் ஓய்வு பெறுவேன். நான் நீதிபதியாக இருக்கின்ற காலத்திலே கூட முடிந்தவரை நீதித்துறையினுடைய பணியை தாண்டி, அதனுடைய நீதிப்பணியினுடைய சுமைகளையும் தாண்டி முடிந்தவரை பொது வாழ்விலே என்னால் எதை செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய அத்துணை பேரும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். சம்பத்குமாரிடம் நான் பேசும்போது அவர் சொல்லுவார், ஏதாவது ஒரு சிறிய பொருளாதாரமாவது நமக்கு வேண்டாமா, குறிப்பாக உனக்கு வேண்டாமா என்று நான் கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுவார், ஜபர் காலையில் 4 இட்லி, மதியம் 4 கவளம் சாதம், இரவில் 4 இட்லி, காலையிலும் மாலையிலும் 2 டம்ளர் டீ தேநீர். நான் போட்டிருக்கிற இந்த வெள்ளை சட்டை, இந்த வெள்ளை வேட்டி, இதை நான் துவைத்து செலவு செய்து கொள்வதற்கான ஒரு சிறிய இதுதான் என்னுடைய வாழ்க்கை. அவர் வாகனம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். எல்லா நண்பர்களுக்கும் தெரியும், நடந்துதான் செல்வார் அல்லது பேருந்திலே பயணிப்பார். பேருந்திலே பயணிப்பார், நடந்து செல்வார். 4 முழம் வேட்டி, அரைக்கை சட்டை. அவர் சொன்னது போல் காலையிலே 4 இட்லி, மத்தியானம் 4 கவளம் சாதம், இரவிலே 4 இட்லி. இது போரும். இதுதான் நான் உயிர் வாழ்வதற்கு. பிறகு அவருக்கு சில உடல் உபாதைகள் வந்தன. மருத்துவர்களுடைய அறிவுரையின்படி மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டும். அந்த மாத்திரை வாங்குவதற்கு கொஞ்சம் காசு. இதுதான் என்னுடைய தேவை. இந்த தேவைதான் எனக்காக நான் சேர்த்து கொள்ள வேண்டியது. இதை தாண்டி என்னுடைய தேவைகள் என்பது இந்த பூமியிலே இல்லை என்று தைரியமாக சொன்னார். அவர் பிரம்மச்சாரி, அதனால் தைரியமாக சொன்னார். நாம் எல்லாம் குடும்பஸ்தர்கள், அவ்வளவு தைரியமாக சொல்லிவிட முடியாது. என்றாலும் கூட சம்பத்குமார் எந்த கொள்கையை கொண்டிருந்தாரோ அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்தார். அவரை பற்றி அவருடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய தங்கமூர்த்தி ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஒரு நூலிலே பதிவு செய்கிறார். நிறைய சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது ஒரு இடத்திலே சொல்லுவார், நல்லவை என்றால் நற்கரம் கொடுப்பார். சம்பத்குமாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், நல்லவை என்றால் நற்கரம் கொடுப்பார், அல்லவை என்றால் அப்போதே உடைப்பார் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். அவரை பொறுத்தளவிலே நல்லவற்றுக்கு கரம் கொடுப்பதும் அல்லவையை உடைத்தெறிவதும் தன்னுடைய கொள்கை என்று கொண்டிருந்தவர். இங்கே மன்னர் குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார் அம்மையார் சாருபாலா தொண்டைமான். 2 ஆண்டுகளுக்கு முன்பு புதுக்கோட்டை மன்னருடைய 100ஆண்டு விழா நடத்த வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தோடு அவர் வருகிறார். அந்த திட்டத்தை சம்பத்குமாரிடம் சொல்கிறார். சம்பத்குமார் ஆமாம், நானும் அந்த திட்டத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லி அதற்கான திட்டங்களை தீட்டி அந்த விழாவை நடத்துவதற்கு அவர்கள் பெருமுயற்சி எடுத்தார்கள். நிறைய இடையூறுகள் வந்தன. அந்த இடையூறுகளை எல்லாம் லாபகமாக சம்பத்குமார் சமாளித்தார் என்று நான் சொல்ல மாட்டேன். இடையூறுகளை அவருடைய பாணியிலேயே உடைத்தெறிந்துவிட்டு அந்த விழாவை நடத்தினார்.
மன்னருக்கு சிலை மண்டபம் அமைப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். 99.99, அதாவது 100 ஏக்கருக்கு 1 சென்ட் குறைவாக அந்த அரண்மனையை, புதுக்கோட்டை மகாராஜா அவருடைய அந்த அரண்மனையை 1974 புதுக்கோட்டை மாவட்டமாகின்ற பொழுது தமிழக அரசிற்கு கொடுத்தது ஒரு சொற்ப காசுக்காக கொடுத்தார்கள். காரணம், என்னுடைய ராஜ்யம் ஒரு மாவட்டமாகிறது, அதற்கு ஒரு ஆட்சித்தலைவருடைய மாளிகை வேண்டும், இதுதான் சரியாக இருக்கிறது என்று சொன்னவுடன் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கொடுத்தார். 100 ஏக்கர் அரண்மனையை கொடுத்த ராஜாவிற்கு 2 ஏக்கர் நிலத்தை கொடுப்பதற்கு இந்த மாவட்டத்திலே பலருக்கு மனம் இல்லை, மனம் வரவில்லை. அதன் காரணமாக சுடுகாட்டிற்கு பக்கத்தில் ஒரு இடத்தை காட்டினார்களாம். இதெல்லாம் என் சம்பத்குமார் சொன்னது, நான் நேரடியாக அறிந்து கொண்டது இல்லை, நான் அதில் தலையிட முடியாது. சுடுகாட்டிற்கு பக்கத்திலே ஒரு இடம் சொன்னார்கள். பிறகு மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு அரண்மனையுடைய பின்பகுதியிலே யாருமே பார்க்காத இடத்திலேயே ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்தார்களாம். ஆனால் சம்பத்குமார் என்ற இரும்பு மனிதர் சொன்னதுதான், மன்னருக்கு இடம் என்றால் அது முன்பகுதியிலே, இந்த மூலையிலே, இந்த இடத்திலே தான் 2 ஏக்கர் வேண்டும். இதை கொடுக்கின்ற வரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதை மீறி வேறு எங்காவது நீங்கள் கட்ட வேண்டும் என்று முயற்சித்தால் அந்த முயற்சிக்காக அதை தடுப்பதற்காக என்னுடைய உயிரை தியாகம் செய்ய தயார் என்று அவர் அறிவித்ததனுடைய விளைவாக தமிழக அரசும் சரி, மாவட்ட நிர்வாகமும் சரி, இந்த விஷயங்களை யோசித்து செய்ய வேண்டுமே என்று முடிவு செய்து புதுக்கோட்டையிலே மன்னருக்கு அந்த முன்பகுதியிலே 2 ஏக்கர் நிலம் தரப்படுகிறது என்கின்ற அந்த செய்தி, அது ஜிஓவாக வந்ததா என்று தெரியவில்லை, வந்தது என்று நினைக்கிறேன். அவர் இறப்பதற்கு ஒரு 1-2 வாரங்களுக்கு முன்பு அவர் சொல்லுகின்ற பொழுது அந்த இடத்தை தருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை சொல்லி அதை சாதித்து காட்டினேன் என்று சொல்லி அவர் பெருமைப்பட்டார். புதுக்கோட்டை மன்னருக்கு இடம் வேண்டும் என்பதற்காக அவர் ஆற்றிய போராட்டம் அது. அதைத்தான் சொல்லுவார், நல்லவை என்றால் நற்கரம் நீட்டுவார், அல்லவை என்றால் அப்போதே உடைப்பார் என்பது அவருடைய கொள்கையாக இருந்தது. இங்கே ஜெயச்சந்திரன் அவர்கள் பேசினார், குடும்ப நண்பர் 35 ஆண்டுகளம் என்று சொன்னால். ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு கஜா புயல் வந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம். குறிப்பாக எங்கள் கிராமம் எல்லாம் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டது. எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மேற்கூரையை எல்லாம் பீத்து விட்டது அந்த கஜா புயல். பல வீடுகளை பீத்தெறிந்து விட்டது, ஓட்டு வீடு அல்லது கூரை வீடுகளை எல்லாம். மின்சாரம் கிட்டத்தட்ட 1 மாதமாக இல்லை, 1 வாரத்திற்கும் தாண்டி மின்சாரம் இல்லை. அப்பொழுது இவர் என்னென்ன திட்டங்கள் செய்கிறார் பாருங்கள். சென்னையிலிருந்து வேண்டியவர்கள் எல்லாம் சொல்லி 2 லாரி, டேங்கர் லாரியை வரவழைத்து தண்ணீரை அந்த லாரியிலே ஏற்றி ஒவ்வொரு வீடாக கொண்டு, என்னன்னு கேட்டால் ஓவர் டேங்க் கிடையாது, மோட்டார் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் அந்த குடிநீரை வழங்கினார். அதற்கு பிறகு இரவிலே வெளிச்சம் இல்லை, மண்ணெண்ணெய் கிடைக்கவில்லை, மெழுகுவத்தி கூட புதுக்கோட்டையிலே கிடைக்கவில்லை. எல்லா மெழுகுவத்தியும் வாங்கி விற்று தீர்ந்தாகிவிட்டது. வெளிச்சம் இல்லாமல் நம் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், மெழுகுவர்த்தி வேண்டும் என்று அவர் என்னிடம் பல நண்பர்களிடம் கேட்டிருக்கிறார். என்னிடமும் சொன்னார். நான் சென்னையிலே என்ன வழி இருக்கிறதா என்று கேட்கின்ற பொழுது அப்பொழுது அந்த விஷயத்தை அறிந்த நம்முடைய நண்பர் ஜெயச்சந்திரன் அப்பொழுது மதுரையிலே இருந்தார். சென்னையிலே இல்லாவிட்டால் பரவாயில்லை, மதுரையில் நான் விசாரிக்கிறேன் என்று சொல்லி மதுரையிலே விசாரித்து அங்கே நிறைய மெழுகுவத்திகள் இருக்கின்றன என்று சொல்லி பெரிய பெரிய பாக்கெட்டுகளாக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மெழுகுவர்த்தி அந்த பாக்கெட்டுகளை எல்லாம் வாங்கி அங்கிருந்து அனுப்பி வைத்தார் நண்பர் ஜெயச்சந்திரன், நம்முடைய நீதிபதி ஜெயச்சந்திரன். அந்த மாதிரி மெழுகுவத்தியை வாங்கி கொண்டுட்டு போய் ஒவ்வொரு வீடாக கொடுத்தார். தண்ணி விளாரியை கொண்டுட்டு போய் ஒவ்வொரு தண்ணி கொடுத்தார். அதுக்கப்புறம் உடைகள் வேண்டும், போர்வை வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய நீதியரசர் பாரதிதாசன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கத்தோடு தொடர்பு கொண்டு பேசி 2 லாரிகளிலே துணிமணிகளை எல்லாம் பழசில்ல புதிய துணிமணிகளை எல்லாம் வாங்கி அனுப்பி வைத்தார் பாரதிதாசன். அதையெல்லாம் வல்லத்திராகோட்டைக்கு மாத்திரமல்ல, இங்கு ஆரம்பித்து அறந்தாங்கி வரைக்கும் அதையும் தாண்டி அன்றைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட நீதிபதி எல்லாம் சென்று அதை வழங்கினார்கள். சம்பத்குமார் கூடவே சென்று அவற்றை எல்லாம் வழங்கினார். அப்படி கஜா புயல் ஏற்பட்ட பொழுது
மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்பவர்கள் செய்கிற வேலையை விட பல மடங்கு வேலையை செய்தவர் உண்மையான மக்கள் பிரதிநிதியாக இருந்த சம்பத்குமார். இங்கே பல அமைப்புகள் இருக்கின்றன. நிறைய அமைப்புகளிலே சம்பத்குமார் ஒன்று உறுப்பினராக இருந்தார், அல்லது செயலாளராக இருந்தார், அல்லது தலைவராக இருந்தார் என்று சொன்னார்கள். இத்தனை அமைப்புகளையும் தேடி அவர் உருவாக்கியதற்கு காரணம் பதவி என்று போட்டுக்கொள்வதற்காக, தலைவர் செயலாளர் என்று பதவி போட்டுக்கொள்வதற்காக அல்ல. ஒவ்வொரு ஆங்கிலத்திலே செக்டார் என்று சொல்வார்கள், ஒவ்வொரு பிரிவு மக்களுக்கும் ஒவ்வொரு வகையான உதவி தேவைப்படும். கம்பன் கழகத்தை நடத்துகின்ற பொழுது இலக்கிய பணி செய்யலாம், ஆனால் வறியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், சாமானியர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்படி பல்வேறு காரணங்களினால் பல்வேறுபட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் பல வகையான அமைப்புகள் தேவை என்று நிறைய அமைப்புகளை உருவாக்கினார். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் நகர்நல இயக்கம். அவர் படித்த கல்லூரி பாழடைந்து போகிறது, அது கட்டடம் இடிந்து விழுகிறது போல் இருக்கிறது என்கின்ற செய்தியெல்லாம் வந்தவுடன் என்னிடம் பேசினார். அந்த முன்னாள் மாணவர் சங்கம் செயல்படாமல் இருக்கிறது, அதை நான் கையில் எடுக்கப் போகிறேன் என்று சொல்லி 2-3 அமைச்சர்கள் என்னை உள்பட பணித்து நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சென்றோம். அப்பொழுதுதான் அந்த பாதாள சாக்கடை ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதை அன்றைக்கே தீர்த்து வைத்தார். முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய திருக்கோயில்களுக்கான திருப்பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பேரியக்கம் என்று திருக்கோயில் பேரியக்கத்தை துவக்கி அதனுடைய தலைவராக இருந்து பல பணிகளை செய்தார். இப்படி ஒவ்வொன்றாக அடுக்கிக் கொண்டே போகலாம். கம்பனுக்கு 10 நாள் விழா எடுத்தது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். கம்பனுக்கு விழா எடுத்ததை தாண்டி தமிழ்நாட்டில் கம்பன் கழகத்தை ஒரு மாபெரும் இலக்கிய சமூக மொழியியல் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு தனியாத தாகம் அவருக்கு எப்பொழுதும் இருந்தது. அது 25 ஆண்டுகளுக்கு முன்பு எத்தனையோ பேர் முயற்சித்து நடக்கவில்லை. ஆனால் இவர் முயற்சித்து கம்பன் கழகத்தினுடைய தலைவர் திரு ராமச்சந்திரனுடைய துணையோடு அதை சாதித்து காட்டி 3 மாதங்களுக்கு முன்பு புதுக்கோட்டையிலே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 46 கம்பன் கழகங்கள் கலந்து கொண்டு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கம்பன் கழகங்களுடைய கூட்டமைப்பினுடைய தலைவராக திரு ராமச்சந்திரன் அவர்களும் அதனுடைய துணைத் தலைவராக திரு முரளி அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய பலரும் அதனுடைய பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டு உங்களுக்கு என்ன பதவி என்று எல்லோரும் கேட்கின்ற பொழுது உங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற பணிதான் என்னுடைய பணி, வேறு பணி எனக்கு இல்லை என்று சொல்லவர் சம்பத்குமார். அதை கேள்விப்பட்டு அவருடைய இறப்பின் பொழுது பலர் எனக்கு செய்திகளை அனுப்பினார்கள். சென்னையிலே பழனியப்பன் என்று ஒரு மிகப்பெரிய அறிஞர் இருக்கிறார். அவர் ஒரு வங்கி அதிகாரி. அவர் ஒரு தனி நபராக கம்பராமாயணத்திற்கும் ஒரு தனி 4000 திவ்ய பிரபந்தத்திற்கும் பெரிய புராணத்திற்கும் உரை கண்ட ஒரு மாபெரும் மனிதர். அவர் தொலைபேசியிலே நான் தழுதழுத்த குரலிலே எனக்கு சொல்லி போனார், ஐயா, கம்பன் கழகங்களை ஒருங்கிணைக்கிற பணியை எவ்வளவோ பெரிய மனிதர்கள் கம்பனொடிப்படி உள்பட அத்தனை பேரும் முயற்சி செய்து முடியவில்லை, ஆனால் சம்பத்குமார் ஐயா சாதித்து காட்டினார். அப்படிப்பட்ட சாதனையாளருக்கா மரணம் வந்துவிட்டது என்று சொல்லி ஓ என்று கதறி எழுதார். அவருக்கு வயது 80 இருக்கும். கதறி எழுதார். 67 வயதிலே மரணமா? இது என்ன ஆச்சரியம் என்று. 67 வயதிலே அவர் ஏன் மரணித்தார் என்பதற்கான காரணத்தை அன்பிற்குரிய சகோதரர் ராஜேந்திரன் உங்களுக்கு சொன்னார். அது சிவஞான போதம் சொல்லுகின்ற கதை. உயிராக ஜனிக்கின்ற பொழுது அந்த உயிர் மலத்தோடும் அழுக்கோடும் இருக்கிறது. அழுக்கோடு இருக்கக்கூடிய உயிரை உமி நீக்கிய நெல்லிலே இருக்கக்கூடிய உமி நீக்கிய அரிசியாக உட்கொள்கிறோமே, அப்படி மலம் நீக்கிய உயிரை அழுக்கு நீக்கிய உயிரை மீண்டும் இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் என்கின்ற ஒரு உலகளாவிய தத்துவத்தை சிவஞான போதம் என்கின்ற சைவ நெறி தத்துவம் நமக்கு சொல்லுகிறதே. அந்த சைவ நெறி தத்துவத்தினுடைய உண்மை சொரூபமாக சம்பத்குமார் மாறியிருக்கிறார் என்றுதான் ராஜேந்திரன் சொன்னார். அவருடைய வாழ்ந்த அந்த 67 ஆண்டுகளில் தொடர்ந்து புண்ணியங்களை சேர்த்ததன் காரணமாக அந்த உயிர் அழுக்கு நீக்கிய உயிராக மலம் நீக்கிய உயிராக அது இறைவனுடைய திருவடியிலே இளைப்பாற சென்றிருக்கிறது. எனவேதான் சம்பத்குமாருக்கான மரணம் 67 வயதிலே நிகழ்ந்தது என்கின்ற ஒரு பேருண்மையை சொன்னாரே ராஜேந்திரன். அதைத்தான் நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு 11ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். ஜனவரி 11ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். பிறந்த நாளுக்கு அவர் கொண்டாட மாட்டார். பிறந்த நாள் அன்றைக்கு அவருடைய கைபேசியை அவர் ஆஃப் செய்து வைத்து விடுவார். அதை யாரும் அவரோடு தொடர்பு கொள்ள முடியாது. பிறந்த நாள் கொண்டாடுவது அவருக்கு பிடிக்காது.
ஆனால் 11ஆம் தேதி இரவு 10-11 மணிக்கு அவருக்கு நெஞ்சு வலி வருகிறது. அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். 11ஆம் தேதிக்கு முதல் நாள், அதாவது 10ஆம் தேதி இரவு சென்னையிலே இருக்கின்ற என்னோடு தொலைபேசியிலே பேசுகிறார். அரை மணி நேரம் பேசுகிறார். அந்த அரை மணி நேரமும் அவர் பேசியது வேறு ஒன்றுமில்லை. அதற்கு முதல் மாதம் நான் இங்கு வந்திருக்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய வெள்ளாற்றிலே புதுக்கோட்டையினுடைய நகரினுடைய கழிவுநீரெல்லாம் கலக்கிறது. அந்த கழிவுநீரை கலக்கின்ற பொழுது அது விவசாயத்திற்கு பயன்படவில்லை. அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளெல்லாம் வந்து மிகவும் சிரமப்படுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறார்கள். அரசிடம் அந்த கோரிக்கை சென்றிருக்கிற இருந்தாலும் உடனடி நடவடிக்கை இல்லை. நீ ஏதாவது வந்து அதை பார் என்று சொன்னார். நான் நீதிபதியாக இருக்கிறேன், நான் யாருக்கும் உத்தரவெல்லாம் போட முடியாது என்று நான் சொல்லுகின்ற பொழுது அவர் சொன்னார், நீ சும்மா வந்து பார், நம்ம ஊர் ஜனங்களுடைய அந்த ஆறு தானே, குளம் தானே என்று என்னை கேட்டார். சரி, நான் வருகிறேன் என்று சொன்னேன். அங்கே போய் நான் பார்க்கின்ற போது இவரும் இவரோடு 4 நண்பர்களும் இருப்பார்கள் என்று சொல்லி நான் போகும்பொழுது ஒரு 100கணக்கான பேர் அங்கே குழுமி இருக்கிறார்கள். ஏறத்தாழ 10-12 கிராமங்களைச் சேர்ந்த விவசாய பெருங்குடி மக்கள் அங்கே வந்து விட்டார்கள். பாருங்கள் ஐயா, இந்த ஆறு எப்படி இருக்கிறது, புதுக்கோட்டையில் ஓடக்கூடிய ஒரே ஆறு வெள்ளாறு, வெள்ளாறு இப்படி இருக்கிறதே என்று சொல்லி எல்லோரும் சொல்லுகின்ற பொழுது அந்த நீர்வளத்துறையுடைய அதிகாரிகளை கேட்கின்ற பொழுது, ஐயா இதற்கான ஒரு திட்டம் நாங்கள் அரசிடம் அனுப்பியிருக்கிறோம், அந்த திட்டத்திற்கான மதிப்பீடும் அனுப்பியிருக்கிறோம், இத்தனை கோடி ரூபாய் தேவை, அது வந்தால் நாங்கள் இந்த வேலையை செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அது பத்திரிகைகள் எல்லாம் வந்தது. அதற்கோடு விடவில்லை, அதை தொடர்ந்து வலியுறுத்தி இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களை எல்லாம் கேட்டு எப்படியாவது நீங்கள் அந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக 10ஆம் தேதி இரவு அவர் 9 முதல் 9:30 மணி வரை என்னோடு பேசுகின்ற பொழுது முழுக்க அவர் பேசியது, அவர் எப்பொழுதுமே தன்னை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் எல்லாம் பேசுவது கிடையாது. ஒரு நிமிடம் பேசுவார், எங்கே இருக்கிறாய், எப்படி இருக்கிறாய், மனைவி பிள்ளை நல்லா இருக்கிறாள், அதை மட்டும் கேட்பார், வேற ஒன்றும் பெருசாக கேட்க மாட்டார். கூப்பிட்டு அவர் சொல்கிறாரு, நீ நம்ம பேசிக்கொண்டது போல் அந்த ஆற்றை சுத்தம் செய்ய வேண்டும், அந்த ஆற்றிலே இருக்கக்கூடிய கழிவு நீர் அகற்றப்பட வேண்டும், அந்த ஆற்றிலே இருக்கக்கூடிய ஆகாய தாமரையும் அந்த கருவேல மரங்களும் வெட்டி வீழ்த்தப்பட வேண்டும், மீண்டும் பொலிவோடு அந்த வெள்ளாறு புதுக்கோட்டை மண்ணிலே ஓட வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும், இது நம்முடைய லட்சிய கனவு, விவசாயிகளுக்காக நாம் செய்ய வேண்டியது, இதை நீ தொடர்ந்து நீ போராட வேண்டும், நானும் போராடுகிறேன், உண்டால் ஆனால் முடிந்த உதவியை நீ செய்ய வேண்டும் என்று சொன்னார். நிச்சயம் செய்வோம் என்று சொன்னேன். அதுதான் சம்பத்குமார் என்னோடு பேசிய கடைசி பேச்சு. அவர் பேசிய கடைசி பேச்சு கூட பொது வாழ்க்கை பேச்சு தான். இன்றைக்கு மதியம் ரோஸ்லேண்ட் கெஸ்ட் ஹவுஸிலே நானும் நண்பர் ஜெயச்சந்திரனும் அமர்ந்திருந்தோம், பேசிக்கொண்டிருந்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தார்கள். அவர் நீதியரசரை பார்த்துவிட்டு எங்களையும் மரியாதை நிமித்தமாக பார்க்க வேண்டும் என்று வந்தார்கள். வந்து சற்று நேரம் பேசி கொண்டிருந்தோம். அப்பொழுது நான் சொன்னேன் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரிடம், புதுக்கோட்டையை பற்றிய பொதுவான பிரச்சனைகளை சற்றி பேசிவிட்டு, இது மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதம்மா, அதை என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டேன். ஆமாம் ஐயா, எனக்கும் தெரியும், இது மாதிரியான விஷயம் இருக்கிறது, அரசிடம் நாங்கள் கேட்டிருக்கிறோம், அரசிடம் அந்த திட்டம் சென்றிருக்கிறது, அரசிடமிருந்து நிதி உதவி வந்தவன செய்கிறோம் என்று சொன்னார்கள். அரசிடமிருந்து நிதி உதவி வரட்டும், அது செய்யலாம். அதற்கு முன்பாக நாங்கள் ஒரு திட்டத்தை யோசித்திருக்கிறோம், நண்பர்களிடம் சொல்லியிருக்கிறேன், இன்னும் முழுமையாக அந்த திட்டம் அது கருப்பெற்றிருக்கிறது, இன்னும் முழுமையாக உருப்பெறவில்லை. அந்த திட்டத்தின்படி அந்த ஆற்றை சுத்தம் செய்வதற்காக பேராவூரணியை மையமாக கொண்ட கைஃபா என்று ஒரு அருமையான தன்னார்வ அமைப்பு இளைஞர்களால் நடத்தப்படுகிறது. 280 ஏரிகளை தன்னார்வலர்கள் இலவசமாக தூர்வாரி தந்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய புரட்சியை அந்த இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து நான் கண்காணித்து கொண்டு அவர்களுக்கு என்னாலான அந்த உற்சாகத்தை தந்து கொண்டிருக்கிறேன். அவர்களிடம் பேசியிருக்கிறேன். அதற்கப்புறம் இங்கே புதுக்கோட்டையிலே இருக்கக்கூடிய சில தொழிலதிபர்களிடம் பேசியிருக்கிறேன், கம்பன் கழக தலைவர் உள்பட. அதற்கு அவரும் இசைவு தந்திருக்கிறார். புதுக்கோட்டையிலே இருக்கக்கூடிய சுழல் சங்கங்கள், ரோட்டரி சங்கங்கள் எல்லாம் அதற்கு உதவுவதாக சில நண்பர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாம் இத்தனை பேரும் கைகோர்த்தால், இத்தனை பேரும் ஓரணியிலே வந்தால், நிச்சயமாக அரசு உதவி வருவது ஒரு பக்கம், அரசனுடைய நிதி வருவது ஒரு பக்கம், அதையும் தாண்டி நாமவே அந்த வெள்ளாற்றை சுத்தம் செய்து விடலாம் என்கிற ஒரு திட்டம் இருக்கிறது. அதற்கு உங்களுடைய மாவட்ட நிர்வாகம் என்ன செய்யும் என்று கேட்டால், மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்றைக்கு உறுதி தந்திருக்கிறார், மாவட்ட நிர்வாகம் நிச்சயமாக உங்களோடு தோள் கொடுத்து உங்களோடு நின்று அந்த வேலையை செய்யும் என்று சொல்லி இருக்கிறார்கள்.
இந்த வேலை ஒரு வேலை முடிந்தால் நாங்கள் எதிர்பார்த்தது போல் சம்பத்குமாருக்கு செய்கின்ற மேலும் ஒரு புகழஞ்சலியாக அது அமையும். இன்னொன்றை நான் இறுதியாக சொல்ல விரும்புகிறேன். இங்கே கம்பராமாயணத்தை பற்றி எல்லாம் நிறைய சொன்னார்கள், கம்பனை பற்றி எல்லாம் சொன்னார்கள். நண்பர் ஜெயச்சந்திரன் கூட அந்த குகனோடு ஐவரானோம், குன்றுசால் மகளோடும் அறுவரானோம், உம்மோடு எழுவரானோம் என்று விபடனை பார்த்து பாடிய பாடலை சுட்டிக்காட்டினார். எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. சம்பத்குமாரை பொறுத்தளவிலே அந்த பாடலை அவர் எப்படி புரிந்து கொண்டிருப்பார் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னால், ராமன் சொன்னதாக, ராமனுடைய கூற்றாக கம்ப கவி சொன்னது, குகனோடு நாங்கள் 5 பேர், சுக்ரீவனோடு 6 பேர், விபீடனோடு 7 பேர் என்று அவர்கள் 4 பேரும் சகோதரர்கள். அதற்கு பிறகு ஒரு வேடுவ தலைவன், ஒரு மீனவன் படகோட்டி, அவன் ஒரு சகோதரன், குரங்கிணத்திலிருந்து வந்த சுக்ரீவன் ஒரு சகோதரன், நம்முடைய ராட்சசனுடைய என்று சொல்லக்கூடிய ராவனுடைய தம்பி ஒரு சகோதரன் என்று யாதும் ஊரே ஆழ்வரும் கேள்வீர் என்ற அந்த உலகாந்த தத்துவத்திற்கு உள்வாங்கிக் கொண்ட கம்பன் அந்த பாடலை அமைத்திருக்கிறான். அந்த கம்பன் கூட ராமனின் மொழியாக 7 பேரோடு நிறுத்தி கொண்டான். ஏனென்று கேட்டால் கதை போக்கு அப்படித்தான் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் சம்பத்குமார் 7ஓடு நிறுத்தவில்லை, 7, 8, 70, 700, 7000, 70000 என்று தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் எத்தனை பேரை சகோதரர்களாக, எத்தனை பேரை சகோதரிகளாக பெற முடியுமோ அத்தனை பேரையும் பெறுவேன் என்று சொல்லி அவர் நடந்து வந்த வழித்தடம்தான் கம்பன் காட்டிய வழி, ராமனுடைய மொழி. அந்த ராமன் மொழியிலே, கம்பன் வழியிலே அவர் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்தினார். மகாபாரதத்திலே ஒரு காட்சி உண்டு. குருஷேத்திர போர் நிறைவு பெறுகிறது. போர் நிறைவு பெற்றவுடன் கௌரவர்கள் தோற்று போகிறார்கள், பாண்டவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். பாண்டவர்கள் வெற்றி பெற்று ஆட்சியை நடத்துகிறார்கள். பலகாலம் ஆட்சி நடக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, ஐயா, இந்த திரேதாயுகம் திரேதாயுகம் என்று சொல்லக்கூடிய அந்த யுகமெல்லாம் முடிந்து விட்டது. அடுத்த யுகம் கலியுகம். இன்னும் கொஞ்ச நாட்களிலே களி பிறக்கப் போகிறது, கலியுகம் வரப்போகிறது. களி பிறந்தால் நாம் இங்கே இருக்கக்கூடாது. எனவே நாம் மேலோகத்திற்கு சென்றுவிட வேண்டும் என்று அவருக்கு சொல்லப்படுகிறது. உடனே தர்மர் என்ன செய்கிறார்? அந்த குடும்ப வாரிசான பரீட்சித் என்கிறவரை பரீட்சித் மகாராஜாவாக அவருக்கு பட்டம் சூட்டிவிட்டு நாம் எல்லாம் கிளம்பி போய்விடுவோம் மேலோகத்திற்கு என்று சொல்லி தர்மர், பீமர், அர்ஜுனர், நகுலர், சகாதேவர்கள் 5 பேரும் போகிறார்கள். அப்படி போகின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்திற்காக அவர்களுடைய உடலோடு சொர்க்கம் போக முடியவில்லை. தர்மர் மட்டும் உடலோடு சொர்க்கம் போகிறார். அது அந்த தர்ம தேவதை நாய் வடிவிலே வந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி அவர்கள் தெய்வ பிறவிகளாக அந்த 5 பேரும் இருந்த காரணத்தினாலே பாண்டவர்கள் ஒரே நேரத்திலே அந்த 5 பாண்டவ சகோதரர்களும் சொர்க்கம் நோக்கி போனார்கள். அந்த சக்தி எங்களுக்கு இல்லை. அதனால் ஒரு சகோதரரை இப்பொழுது அனுப்பி வைத்திருக்கிறோம். நாங்களும் இந்த தொண்டை தொடர்கிறோம். ஏதோ ஒரு காலத்திலே நிச்சயமாக சொர்க்கத்திலே போய் அவரை சந்திப்போம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த புகழஞ்சலியை இங்கே செலுத்திய அத்துணை பெரிய உள்ளங்களுக்கும் சான்றோர்களுக்கும் இந்த விழாவை மிக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற கம்பன் கழக தலைவர் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அவரோடு தோளோடு தோள் நின்று பணியாற்றிய கம்பன் கழகத்தினுடைய அத்துணை உறுப்பினர்களுக்கும் 5:30 மணியில் இருந்து கிட்டத்தட்ட 9:15 மணி வரை 4 மணி நேரம் இந்த அரங்கம் முழுமையாக இருந்து இந்த புகழஞ்சலியை தங்களுடைய பங்களிப்பை கொண்டு செலுத்தி இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக மிகச்சிறந்த சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்து நம்ம சம்பத்குமார் அவர்களுடைய ஆன்மா நிச்சயம் சாந்தி அடையும். இறைவனுடைய நிழலிலே, இறைவனுடைய திருவடியிலே அது இளைப்பாரும். சொர்க்கத்திலே அவர் இந்நேரம் இடம் பிடித்திருப்பார் என்கின்ற நம்பிக்கையும் உங்களுக்கு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.